கைஸ் நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கண்டிப்பா நீங்க வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ரீசென்ட்டா நான் எங்க ஃபேமிலி கூட ஈஷா யோகா வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப இயர்ஸ் கழிச்சு ஈஷா போறதுனால ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்க வந்து கிளம்பிட்டோம். அங்க ஃபர்ஸ்ட் போனதுமே இந்த பிரம்மாண்டமான ஆதியோகி ஸ்டாச்சுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈஷா டெம்பிளுக்கு போலான்னு பார்த்தா செம்ம வெயில், நிறைய பேத்துனால நடக்கவே வந்து முடியல. என்ன பண்ணலான்னு பார்க்க போகும்போது தான் இந்த மாட்டு வண்டி எங்க கண்ணில் வந்து பட்டுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க போய் வந்து டிக்கெட்டும் வந்து எடுத்துட்டோம். ஒரு ரைடுக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்க நான் வந்து எல்லாமே சொல்கிறேன். இந்த மாதிரி புது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஹானஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாட்டு வண்டி நல்லா இருக்கே, டேரெக்டாக இந்த ஆதியோகி ஸ்டாச்சுல இருந்து கோவிலுக்கே இந்த மாட்டு வண்டி வந்து டேரெக்டாக கொண்டு போய் வந்து விட்டுரும். அண்ட் ஒரு பர்சனுக்கு 10 ரூபா தான் கைஸ் டிக்கெட்டு. ஒரு மாட்டு வண்டியில் 8லேருந்து 10 பேர் வரைக்குமே வந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே புதுசான இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து மாட்டு வண்டியில் வந்து போகும்போது கிடைச்சது. போகிற வழியில் ஈஷா யோகாவோட அந்த சீனரியெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். டேரெக்டாக கொண்டு போய் டெம்பிள் கிட்டே வந்து இறக்கி விட்டாங்க. டெம்பிள்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வரப்போகும்போது அகைன் டெம்பிள்ல இருந்து ஆதியோகி ஸ்டாச்சு வரைக்குமே வந்து மாட்டு வண்டி இருந்துச்சு. ஆதியோகி ஸ்டாச்சுல இருந்து அகைன் பார்க்கிங் வரைக்குமே வந்து மாட்டு வண்டி வந்து எங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா ஈஷா யோகா போயிட்டு வந்தா எல்லாருக்குமே டயர்டா தான் வந்து இருக்கும். எல்லாரும் நிறைய ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து நடக்கவும் முடியாது. முக்கியமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிங்க்கு நடந்து போறதுக்கே ரொம்ப தூரம் நம்ம வந்து நடந்து போகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸ்னா இந்த மாட்டு வண்டி சர்வீஸ் நான் சொல்லுவேன். கொஞ்சம் க்ரௌடாக தான் கைஸ் இருக்கும், ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து டிக்கெட்ஸும் வந்து வாங்கிடலாம். திருவாய்க்கு இந்த சர்வீஸ் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சர்வீஸ்னே நான் வந்து சொல்லுவேன். இதில் ஒரு மாடு இருக்கிற மாட்டு வண்டி சர்வீஸும் இருக்கு, 2 மாடு இருக்கிற மாட்டு வண்டி சர்வீஸும் இருக்கு. ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து நம்மளுக்கான அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஈஷா யோகா போனீங்க அப்படின்னா இந்த மாட்டு வண்டியை ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ நீங்கள் ஈஷா யோகா வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.